எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இட்லி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இட்லியும் சாம்பாரும் சேர்த்து. இந்த இட்லி பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா ஸ்டைலில் செய்யக்கூடிய இட்லி. அதாவது இட்லி அரிசியை ஊற போட்டு கிரைண்டர் மிக்சியில் அரைக்காமல் இட்லி ரவைன்னு கிடைக்கிது, அதை வச்சுட்டு உளுந்து மட்டும் அரைச்சி செய்யக்கூடியது தான் அந்த ஆந்திரா கர்நாடகாவில் செய்யக்கூடிய இட்லி. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். கிரைண்டரில் அரைக்காமல் இந்த மாதிரி இட்லி செய்கிறோமே நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் அந்த இட்லி ரவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. நம்ம வீட்லேயே கூட இந்த இட்லி ரவை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். 8 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அந்த வீடியோடைய லிங்க்கும் தரேன். இந்த மாதிரி ஒரு இட்லியும் ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் செஞ்சு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஹோட்டல்ஸில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். நல்ல டேஸ்டான இட்லி சாம்பார் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாம்பார் இட்லி செய்யறதுக்கு முதல்ல நம்ம இட்லிக்கு மாவு தயார் பண்ணணும் இல்லையா? இது முழுக்க முழுக்க ஆந்திரா கர்நாடகாவில் செய்யக்கூடிய இட்லி. 1 கப்பு நான் உருட்டு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பால் 1/4 கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி ரெண்டுமே தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அரிசி நம்ம ஊரில் பார்த்தா இட்லி அரிசின்னு சொல்லி ஊறப்படுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இட்லி ரவான்னு கிடைக்கிது. நான் விஜய் கோல்டு அப்படிங்கிற கம்பெனி இட்லி அரிசியே தான் அதை நல்லா உங்களுக்கு களைஞ்சி உணர்த்தி ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் ரவை மாதிரி அரைச்சிருப்பாங்க. 2 கப்பு எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் விஜய் கோல்டுங்கிற கம்பெனி வாங்கினேன். டிமார்ட்லேயும் கிடைக்கிது. ஆனால் இந்த இட்லி ரவைக்கும் நான் இப்போ சேர்த்துருக்கிற இட்லி ரவைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது வந்து டிமார்ட்டில் கிடைக்கிற இட்லி ரவை. கொஞ்சம் உங்களுக்கு இந்த ரவை பெருசாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிற இந்த விஜய் கோல்டு கம்பெனியில் எடுத்துகிட்டு இருக்கிற இட்லி ரவை ரெண்டும் வித்தியாசம் பாருங்கள். கொஞ்சம் நைஸாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கும் டிமார்ட்டில். அந்த மாதிரி டிமார்ட்டில் தான் உங்களால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த வாயின் வந்து கொஞ்சம் மிக்சியில் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரவை வந்து நைஸாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கம்பெனி விஜய் கோல்டு வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா நிறைய தண்ணி விட்டு ஒரு 2 முறை நம்ம இதை வந்து தண்ணியை வந்து வடிச்சுக்கணும். போட்ட உடனே உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் ஆகிடும். அதனால் இந்த ரவையெல்லாம் கொஞ்சம் கீழே செட் ஆகிறதுக்கு நம்ம விடுவோம். அதுக்குள்ளே நம்ம இந்த உளுந்து ஜவ்வரிசி ரெண்டையுமே நல்லா 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக எல்லாமே 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து ஜவ்வரிசி அந்த இட்லி ரவை எல்லாமே 4 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல இட்லி வந்து நல்லா வெள்ளேன்னு இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு 4 மணி நேரம் நம்ம ஊற போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இட்லி ரவையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா? நம்ம ஒரு முறை அதை கழுவி எடுக்கிறதுக்காக பாருங்கள் அந்த தண்ணி மேலாக வடிஞ்சிடும். அதை வடிச்சிட்டு திரும்பவும் நல்ல தண்ணியை நம்ம ஒரு 4 மணி நேரம் போட்டு ஊற வைக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணணும். இப்போ இந்த ரவையுமே நல்லா தண்ணி விட்டப்புறம் இதுவும் 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ எப்படி அரைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாதாரண வாட்ரு கூட நம்ம வச்சு நம்ம அரைக்கலாம். இப்போ எல்லாமே 4 மணி நேரம் ஊறிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் உளுந்து ஜவ்வரிசி 2 அரைக்க போகிறோம். இப்போ ஐஸ் க்யூப் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை வடிச்சிட்டு முதல்ல ஜவ்வரிசி அரைக்கணும். ஏன்னா உளுந்து கூட ஜவ்வரிசி சேர்த்துட்டோம்னா நைஸாக அரைப்படாது. முதல்ல நான் ஜவ்வரிசியை ஓரளவுக்கு 50% அரைப்பட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற உளுந்தில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கப்பு உளுந்துங்கிறப்ப நிறைய இருக்குது. அதனால் பாதி அளவு சேர்த்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் சேர்த்து விட்டு நம்ம அரைக்கணும். ரொம்ப இது ஹீட் ஆகாது. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்தோம்னா ரொம்ப உங்களுக்கு மிக்ஸி ஹீட் ஆகாது. உளுந்தும் நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற உளுந்தும் சேர்த்து ஐஸ் க்யூப்பும் சேர்த்து இதே மாதிரி நான் அரைச்சின்னு வரேன். 2 முறை அரைச்சிருக்கேன் நான் எடுத்துருக்கிற உளுந்துக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ சொல்லலாம் உளுத்தம்பருப்பு. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சின்னு வந்தாச்சு. ஒரு விஸ்க் எடுத்து எப்போதுமே நான் சொல்வேன் மிக்சியில் சாதாரணமாக நம்ம இட்லி அரிசியே நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் இந்த உளுந்து மட்டும் அரைச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி விஸ்கில் அடிச்சுக்கணும். உளுந்து வடையாகட்டும், இந்த மாதிரி இட்லிக்கு அரைக்கிறதாகட்டும், கிரைண்டரில் அரைக்காமல் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், இட்லி ரவை 4 மணி நேரம் ஊறிருக்கு. நல்லா தண்ணி மேலே நிற்கிது. அதை வடிச்சுடலாம் கம்ப்ளீட்டாக. இது என்ன பண்ணணும்,
ஒரு பாத்திரத்தில் கையால் புழிஞ்சு புழிஞ்சு அந்த ஊற வச்ச இந்த இட்லி ரவையை எடுத்துக்கணும். நான் இப்போ எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரவையை எடுத்து நல்லா இருக்க புழிஞ்சு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வடிகட்டியில் நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு மீதி இருக்கிற இட்லி ரவையை நல்லா இருக்க புழிஞ்சு, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா அந்த புழிஞ்ச ரவையை அப்படியே நம்ம சேர்த்துடணும். திரும்பவும் இதை மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்து கூட சேர்த்துடணும். நான் பார்த்துக்கோங்க, உளுந்தில் நம்ம சேர்த்த தண்ணி மட்டும்தான், அப்புறம் ஊற வச்ச ரவை, அவ்வளோதான். திரும்பவும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எப்போதுமே கிரைண்டரில் இட்லி உளுந்து அரைச்சி எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவும் ஊட்டாமல் கரெக்டாக உங்களுக்கு மறுநாள் புளிச்சதுக்கப்புறம் இந்த இட்லி எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். பொதுவாக நம்ம இட்லி கரைக்கிறப்ப 7 பங்கு அரிசி 6 பங்கு அரிசி எடுத்துகிட்டு 1 பங்கு உளுந்து சேர்ப்போம். ஆனால் இந்த இட்லி பார்த்திங்கன்னா 1 பங்கு உளுந்து 2 பங்கு இட்லி ரவை. கர்நாடகா, ஆந்திராவில் இப்படி தான் சேர்ப்பாங்க. இந்த உளுந்து நிறையா இருக்கிறப்ப இது உடம்புக்குமே நல்லதுன்னு சொல்லுவேன். நார்மலாக நம்ம செய்கிற இட்லியை விட இது உளுந்து ஜாஸ்தி இருக்கிறனால நல்லது. இப்போ அடுத்தது பாருங்கள், மறுநாள் நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். முதல் நாள் மாவு கரைச்சி வச்சாச்சு. இட்லி பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பார் பண்ணுறதுக்கு சின்ன கப்பால் 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். வெறும் துவரம்பருப்பு மட்டும் ஹோட்டல் சாம்பாருக்கு செய்கிறப்ப உங்களுக்கு நல்லா காணாது. அதாவது நிறைய நீர்க்க இருக்கணும் சாம்பார். அப்போ தண்ணி நிறைய விடுவோம். தண்ணி நிறைய விடுறப்ப நம்ம சாம்பார் இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா மேலே தண்ணி வடியும். அந்த மாதிரி வடியாமல் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி சாம்பார் இருக்கணும். அப்படின்னா இட்லி சாம்பாருக்கு கண்டிப்பாக துவரம்பருப்பு 1 பங்கு எடுத்திங்கன்னா பாதி பங்கு உங்களுக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் அந்த எவ்வளோ தண்ணி விட்டாலும் உங்களுக்கு அந்த திக்னஸ் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா 2 முறை அலம்பிட்டேன். நல்லா ஒரு 1/4 லிட்டருக்கு அதிகமாக நான் தண்ணி விடுறேன். எடுத்துன்னு இருக்கிற அளவு பாருங்கள், சின்ன சின்ன கப்பில் தான். ஆனால் எவ்வளோ சாம்பார் செய்கிறேன்னு காமிக்கிறேன். கண்டிப்பாக வேக வைக்கிறப்பயே மஞ்சப்பொடி போட்டுடணும். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லா குழைய உங்களுக்கு பருப்பு வேகும். ஒரு ப்ரெஷர் பேனில் உள்ளுக்குள்ளே தண்ணி வச்சு பாத்திரத்தில் பருப்பு வச்சு மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வெந்தால் தான் நல்லா குழைய வேகும். உருவே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 சவுண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துன்னு இருக்கிற டைமில் பாருங்கள், சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். புளி பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம், கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன். முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி. முருங்காய் எடுத்துட்டா இட்லி சாம்பார் சாப்பிட்றப்ப அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். முருங்காய் சேர்க்கல, தாராளமாக நீங்கள் முருங்காய் கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வெந்திருக்கு. நார்மலாக நீங்கள் சமையல் செய்கிறப்ப கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, பருப்பு வேக மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் தாராளமாக துவரம்பருப்பை வேக வைக்கலாம். சூடாக இருக்கப்பயே ஒரு விஸ்கு வச்சு நல்லா மத்தில் கடையிற மாதிரி நம்ம சூடாக இருக்கிறப்ப பருப்பை கடைஞ்சிட்டோம்னா உரு தெரியாது. நல்லா நீங்கள் தண்ணி விட்டு நீர்க்க பண்ணுறப்ப தாராளமாக நீங்கள் சாதாரணமாகவே ஒரு ரசம், சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சமாக பருப்பு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் பாருங்கள் வெந்நீர் சேர்க்குறேன். எப்போதுமே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறப்ப வெந்நீர் சேர்த்தா தான் அந்த பருப்பு அப்படியே நல்லா குழசலாக இருக்கும். பச்சை தண்ணி சேர்த்துட்டா உங்களுக்கு அப்படியே திரும்பவும் முழிச்சுன்னு இருக்கும் இந்த துவரம்பருப்பு. கொஞ்சம் எண்ணெய் விட்டு கேரட்டு, பெரிய வெங்காயம் இதை மட்டும் நம்ம முதல்ல வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயிலில் வதக்குறோம். இந்த டைமில் நீங்கள் தாராளமாக முருங்கைக்காய் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பரங்கிக்காய் மட்டும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். கல்யாண மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்காமல் சாம்பார் அப்படிங்கிறப்ப வெறும் பரங்கிக்காய், கேரட் கூட சேர்க்க மாட்டாங்க. இதே மாதிரி எண்ணெயில் பரங்கிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம். இட்லி சாம்பார் நல்லா கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கணும். தனியாக நம்ம இந்த கேரட்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம புளிக்கரைசல்லே வேக விடலாம். நல்லா ஓரளவு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நீர்க்க புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தான். தக்காளி சேர்க்குறப்ப புளி ரொம்ப குறைச்சலாக தான் சேர்க்கணும். நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி அந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். பச்சை வாசனை போகணும். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் கல்லுப்பு சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி, இந்த அளவுக்கு நான் எடுத்துட்ட பருப்புக்கு 3 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி சாம்பார் பொடி வேணும் அப்படின்னா நீங்களும் இதே போல் வறுத்து அரைச்சிக்கலாம். இது எல்லாமே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி, மிஷினில் அரைச்சது. நல்லா அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பக்கத்தில் வேக வச்சு
நல்லா கடைஞ்சி கொஞ்சம் வெந்நீரும் சேர்த்து வச்சுருக்கிற அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட பாசிப்பருப்பு துவரம்பருப்பு உருவே தெரியாது. எந்த அளவுக்கு நீர்க்க இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு கப்பால் 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நமக்கு சாம்பார் கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து இந்த வேக வைக்கிறது முக்கியம். சாம்பார் பொடியிலையும் நிறைய நம்ம பருப்புக்கள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா திக்னஸாக இருக்கும். இந்த பருப்பும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் தல தல தலன்னு கொதிக்கணும். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்து இப்போ நம்ம முதல்ல அடுப்புலேருந்து இறக்கிடுறேன். திரும்பவும் வேறு ஒரு வாணலி எடுத்துக்கிறேன். அதில் நெய் ஒரு 3 டீஸ்பூன், ஆயில் 2மே மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் தாளிதம் பார்த்திங்கன்னா கடுகு, அடுத்தது ஜீரகம் 2மே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வீடே கமகமன்னு இருக்கும் இந்த சாம்பார் வாசனை. நல்லா சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கவே இந்த சீக்ரெட் டிப்ஸ் தான். 1 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச மல்லித்தூள், நார்மலாக வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா வறுபடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாம்பாரில் இதை சேர்த்துடணும். கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அடுப்பில் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் சாம்பார் திரும்பவும் நமக்கு கெட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக நீங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. வெந்நீர் வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த வாணலியில் வதங்குறப்ப கொஞ்சம் எல்லாம் அந்த வெங்காயம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கொதிச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு நிறைய கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுத்தது இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முதல் நாள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, நல்லா ஓரளவு பொங்கியிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் நம்ம உளுந்து அரைக்க மட்டும்தான் தண்ணி சேர்த்தோன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அது வந்து உப்பு சேர்க்கலை முதல் நாள். இப்போ இட்லி போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நாளே உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஜென்டிலாக ஒரே சைடாக நம்ம இதை வந்து கலக்கி எடுக்கணும். போட்டு அடித்து கலக்காமல் ஜென்டிலாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பையும் கரெக்டாக இருக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும். மாவு எடுத்து இப்படி மேலேருந்து கீழே விடுறப்ப அலையாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் தண்ணியை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உளுந்துக்கு மட்டும்தான் அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம அடுத்தது இட்லி தட்டில் எப்படி இட்லி போடலான்றதை பார்ப்போம். பொதுவாக நம்ம குக்கர் தட்டில் இட்லி எண்ணெய் தடவி போடுவோம் இல்லையா, அது மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் கிளாத்தில் செஞ்சு காமிக்கிறேன். எதுக்காகன்னா அந்த கிளாத்தில் இட்லி போடுறது அப்படிங்கிறது நம்ம உளுந்து வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைச்சிருந்தா தான் இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் பொதுவாகவே. அதனால தான் நான் கிளாத்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா பெருசாக நல்லா நிறைய மாவு விட்டு நான் இட்லி போடுறேன் பாருங்கள். நீங்கள் குக்கர் தட்டில் கூட எண்ணெய் தடவி தாராளமாக இட்லி தட்டில் நீங்கள் இட்லி போடலாம். இந்த மாதிரி 5 இட்லி போடுறேன். இட்லி பானையில் எப்போதுமே நல்லா தண்ணி கொதிச்சுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இட்லி தட்டையே மேலே வைக்கணும். இல்லைனா உளுந்தெல்லாம் உங்களுக்கு கீழே செட் ஆகிடும். ஒரு 7 நிமிஷம் இட்லி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பெருசாக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் தட்டில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த துணியில் உளுந்தோ அரிசியோ அரிசி மாவோ எதுவுமே ஒட்டின்னு இருக்காது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இட்லியும் நிறைய ஹோல்ஸோடு இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸோட இட்லி இருந்தால் தான் சாம்பார் போட்டால் நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த துணியையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நல்லா துணியை ஒரு முறை அலசிட்டு அடுத்த இட்லி போடணும். இப்போ அடுத்தது இதுக்கு சாம்பாரையும் நான் சேர்த்து காமிக்கிறேன். ட்ரிப்ளிகனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் இட்லி சாம்பார் போடுறாங்க. இந்த மாதிரி கப்பில் தான் அந்த சாம்பாரை வந்து அந்த இட்லி மேலே விடுறாங்க. அதே மாதிரி நான் அதில் செஞ்சு காமிக்கிறேன். போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த இட்லியில் சாம்பார் முழுக்க இழுத்துக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த இட்லி நார்மலாக இட்லியும் நான் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரசம், பால் சர்க்கரை வச்சு கூட தாராளமாக கொடுக்கலாம். நிறைய உளுந்து இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இட்லி பண்ணுறது. உங்களுக்கு இந்த மாதிரி ரவை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய இட்லி செஞ்சு சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இட்லிக்கு அரைச்சிருக்கோம். இதை நீங்கள் தோசை போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பாதி அளவு மாவு பாக்கி இருந்தது. அது கூட 1 டம்ளர் நான் இட்லி அரிசி ஊற வச்சு நைஸாக அரைச்சி இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி தோசை போட்டிருக்கேன் பாருங்கள். இதுவும் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதனால் பாதி அளவு மாவு இருந்தால் நீங்கள் தாராளமாக இட்லி அரிசி சேர்த்து நீங்கள் தோசை போடலாம். வியூவர்ஸ் பாருங்கள், கர்நாடகா, ஆந்திரா ஸ்டைல் இட்லி, தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் 2மே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹோட்டல்ஸில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டோடையே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.